அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இத்தனை நாட்களாக நஃப்ஸினுடைய வகைகள் பார்த்திருந்தோம். நாம் இன்று பார்க்க இருக்கிற தலைப்பு, நஃப்ஸுக்கு எந்தெந்த விஷயங்கள் செய்தால் அது நோய் ஏற்படும், அந்த நோயை நான் எப்படி தீர்ப்பது என்பதை பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அடிப்படையில் இந்த உலகத்தில் நடந்த முதல் பாவம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா கிபுர், பெருமைதான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த பொழுது அல்லாஹ் மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சிரம் தாழ்த்த ஏவினான். இப்படி ஏவுகின்ற பொழுது அனைத்து மலக்கும் சிரம் தாழ்த்தினார்கள், சஜ்தா செய்தார்கள். ஆனால் இப்லீஸ் மட்டும், யா அல்லாஹ், நான் அந்த மண்ணை விட சிறந்தவன் சொன்னானா இப்லீஸ். சொல்லிட்டு ஹலக்தஹு மித்தீன், என்னை நீ நெருப்பால படைச்ச அந்த நபரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீ மண்ணை படைச்ச சொன்னானா இப்லீஸ். சொல்லிட்டு ஃபஅபா வஸ்தக்பர, அவன் பெருமை அடித்தான், மறுத்து விட்டான். கான மினல் காஃபிரீன், அவன் காஃபிரில் ஒருவன் ஆயிட்டான் இப்லீஸ். அப்ப இந்த ஒட்டுமொத்த படைப்பதற்கு முன்பதாகவே முதல் ஏற்பட்ட பாவம் என்பது கிபுர் தான், பெருமை தான், அகபாவமாக இருக்கின்றது. அகபாவம் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுவார்கள், அல் கிபுரு பத்தருல் ஹக்கி கமத்தன்னாஸ், அதாவது அகம்பாவம் என்பது உண்மையை மறுப்பது, மக்களை இழிவுபடுத்துவது. இதுதான் அகம்பாவம் என்பதாக, கிபுர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுவார்கள். அப்ப துனியாவில் நடந்த முதல் பாவம் கிபுரு. கிபுர் என்று சொன்னால், பெருமை என்று சொன்னால், உண்மையை மறுத்துவிட்டு மக்களை இழிவுபடுத்துகின்ற செயல்தான் கிபுர் என்பதாக நாம் விளங்க முடிகின்றது. அல்லாஹ் குர்ஆனை கூறி காட்டுவார், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன், யாரெல்லாம் பெருமை அடிக்கின்றார்களோ அல்லாஹ் விரும்புவது கிடையாது. அதே போன்று அல்லாஹ் கூறுவான், வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹன், நீங்கள் பூமியில அகம்பாவம் கொண்டு நடக்காத அல்லாஹ் கேட்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வஹி இறக்குறான். குர்ஆனை அல்லாஹ் இறக்குகின்ற பொழுது நிறைய மக்கத்து காஃபிர்கள் குர்ஆனை மறுத்த, நபியை மறுத்தாங்க. அதை ஏங்கிக்கின்ற சொன்ன வார்த்தையை பாருங்க, வலீத் இப்னு முகைரா போன்ற பெரும் பெரும் நபர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் வஹி இறக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை போன்ற தலைவருக்கு அல்லாஹ் இறக்கவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தீமா இருக்கிறாங்க, ஏழையா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வாக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்மை போன்ற செல்வந்தருக்கு தான் வர வேண்டும், நம்மை போன்ற தலைவருக்கு தான் வர வேண்டும் சொல்லி காமிச்சாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையாக இருந்தார்கள், அதே போன்று அவர்கள் எத்தீமாக இருந்தார்கள். இது ரெண்டின் காரணமாக நபியை தாழ்த்தி இந்த நபர்கள் பெருமை எடுத்துக் கொண்டிருந்தார்கள், அவர்கள் காஃபிரா போயிட்டாங்க. அப்ப பெருமை என்பது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பெருமை சின்ன பாவமா தெரியும் நமக்கு, ஆனால் பெருமை கூட 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 கடைசியாக அது குஃபுர்ல போய் விட்டுரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் எத்தி வைக்கின்ற பொழுது பெரும் பெரும் பணக்காரர்கள் இதை காரணம் காட்டிதான் மறுத்தாங்களே இஸ்லாத்தை. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுவார்கள், என்னன்னா, நாளை மறுமையில் யுஹ்ஷருல் முத்தகப்பிரூன யௌமல் கியாமத்தி, மறுமையில அந்த துனியாவுல யாரெல்லாம் பெருமை எடுத்துக் கொண்டிருந்தாங்களோ அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாம். எப்படின்னு சொன்னா, எறும்பை போன்று சிறிய உருவத்தில், மனித உருவத்தில் எறும்பை போன்று சிறியதாக அல்லாஹ் எழுப்புவானா, மற்ற மக்கள் எல்லாம் அவரை மிதித்து போவதை போன்று அல்லாஹ் ஏற்படுத்துவானா. இது போன்ற தண்டனை கொடுப்பானா மறுமையில். அதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹ் 3 பேர்ட்ட பேச மாட்டான், அல்லாஹ் 3 பார்க்கவே மாட்டான். அந்த 3 பேர்ல ஒருவர் ஏழையாக இருந்து யார் கிபுர் அடித்தார்களோ அவரை அல்லாஹ் வறுமையில் பேசவும் மாட்டான், பார்க்கவும் என்பதாக ரசூலுல்லாஹி கூறி காட்டுகின்றார்கள். அதே போன்று இந்த கிபுர் என்பது அல் கிப்ரியாவு ரிதாய், இந்த கிபுர் என்பது அல்லாஹ்வுடைய ஆடையாக இருக்கின்றது. அப்ப யார் அல்லாஹ்வுக்கு உரித்தான அந்த கிபுரை தனக்கு சொந்தமாகிக் கொள்கிறார்களோ அல்லாஹ் ரசுக்குவான் என்பதாக ஹதீஸ்ல பார்க்க முடிகின்றது. இந்த கிபுரு எப்படி ஏற்படுது? ஒண்ணு, கல்வியின் மூலியமாக ஏற்படும், இப்லீஸுக்கு ஏற்பட்டதை போன்று. இரண்டாவது, தான் செய்கின்ற நல்ல அமல்கள் மூலியமாக கிபுர் ஏற்படும். இப்படிதான் பனு இஸ்ரேல் கூட்டத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துல ஒரு நபர் மிகப்பெரிய பாவியா இருந்தார், எல்லா பாவம் பண்ணார் அவர். அப்படிப்பட்ட பாவியா இருந்த பொழுது அவர் ஒரு ஆபித கடந்து போறார். அந்த ஆபித, அந்த வணக்கசாலி, எந்த அமலையும் விடாமல் பின்பற்றப்பே நபர். அதை கடந்து போகின்ற பொழுது நினைச்சார மனசுல, பாவி, நம்ம கொஞ்ச நேரம் பக்கத்துல உட்காருவோம், போயிட்டு உட்கார்ந்தோன்னு சொன்னா அல்ல நமக்கு ரஹ்மத் செய்யணும்னு நினைச்சாராம்.
நினைச்சு பக்கத்துல உட்கார்ந்தாங்களாம். பக்கத்துல அமருகின்ற பொழுது அந்த ஆபித் நினைச்சாரா இவன் மிகப்பெரிய பாவி நினைச்சிட்டு அவ தள்ளி விட்டார். அப்படி ஏஞ்சி போன்னு சொல்லிட்டார். மிகப்பெரிய வணக்கசாலி, நான் பெரிய வணக்கசாலி என்று கருதி தற்பெருமையோடு கிபுரோடு ஒரு பாவி பக்கத்துல வருகின்ற பொழுது அவரை விரட்டடித்தார் அந்த ஆபித். அப்ப அந்த காலத்தில் வாழ்ந்த நபியை அல்லாஹ் வஹி இறக்குறான். சொன்னானா அல்லாஹ் அந்த ஆபிதுடைய அனைத்து நன்மை அல்லாஹ் அழிச்சான்னு சொன்னானா. அது மட்டுமல்ல, இந்த பாவிட பாவ மனுஷான்னு சொன்னானா. இந்த ஆபிதை அந்த பாவை கடந்து போகின்ற பொழுது அந்த ஆபிதுடைய தலையில வணக்கசாலி தலையில மேகங்கள் கொடைபிடித்துக் கொண்டிருந்தது. சம்பவத்திற்கு பிறகு அந்த அந்த மலையுடைய மேகங்கள் அப்படியே அந்த பாவிக்கு மாறிடுச்சு. அப்ப யோசிச்சு பார்க்கணும், நம்ம எவ்வளவுதான் அமல் செய்தாலும் கூட அந்த கிபுர் என்ற ஒரு சின்ன அந்த பாவம் என்பது ஒட்டுமொத்த அமல் அழித்து விடும். எனவே தான் சொல்லுவார்கள், கூறுவார்கள், மண் கானபி கல்பிஹி, அவருடைய உள்ளத்துல கடுகளவு கிபுர் இருக்கின்றது அவர் சுகம் சொல்ல மாட்டார். இப்படிப்பட்ட பெரும்பாவம் தான் கிபுராக இருக்கின்றது. முதலாவது வணக்கத்தின் மூலியமாக ஏற்படும். இரண்டாவது வம்சத்தின் மூலியமாக, நிறத்தின் மூலியமாக ஏற்படும். சஹாபாக்கள் ஒரு முறை ஒரு சஹாபி அழைக்கின்ற பொழுது கருப்பினத்துடைய மகனை அழைத்தார். அப்ப நபி அவர் கண்டித்தார்கள். அப்ப வம்சத்தின் மூலியமாக அந்த கிபுர் என்பது ஏற்படும். நபி அவர்கள் தடுத்தார்கள், வான் பண்ணாங்க சஹாபி. அதே போல் அகபாவம் என்பது நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கூட ஏற்படும். நாம் மாற நினைச்சாலும் கூட நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி வருவது மூலியமாக நம்முடைய குணம் மாறாம இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு முறை ஃபிரௌனை பார்க்க மூசா அலைஹிஸ்ஸலாம் போனார்கள். சென்ற பொழுது ஃபிரௌனிடம் ஈமான ஏத்துக்கோப்பா, இது அரசனா இருக்கிற இல்ல ஈவன் என்று அட்வைஸ் பண்றாங்க, கூப்பிடுறாங்க, ஈவன் கூப்பிடுறாங்க. அழைக்கின்ற பொழுது ஒரு கட்டத்துல ஃபிரௌன் இறங்கி வந்துட்டாப்புல. இறங்கி வந்த பொழுது ஃபிரௌனோடு இருந்த அந்த ஹாமான் என்பவன், எப்பா ஃபிரௌனு, நீயே ரப்பு, நீ தான் இறைவனா இருக்கிற, நீ இப்ப இன்னொரு அடிமையாக கேட்டாப்புல, நீயே இறைவனா இருக்கிற, நீ இப்ப இன்னொருத்தருக்கு அடிமையான்னு கேட்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தை, நண்பன் சொன்ன இந்த ஒரு வார்த்தை மீண்டும் ஃபிரௌனை அந்த எண்ணத்தை விட்டு கலைத்து விட்டது. இந்த ஒரு காரணத்தினால ஃபிரௌன் அந்த கடல்ல மூழ்கடிக்கப்பட்டான்னு சொன்னா நம் கூட நண்பர்கள் மூலியமாகவும் இந்த கிபுர் என்பது ஏற்படும். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், ஒரு நாள் ஒரு காலம் வரும், அப்ப சில மக்கள் குர்ஆனை ஓதுவார்கள். குர்ஆனை ஓதுவார்கள், அந்த குர்ஆன் அழகா ஓதுவாங்க, அந்த குர்ஆனுடைய வார்த்தைகள் தொண்டையை தாண்டாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க யாருன்னு சொன்னா, எங்களை போல ஓத முடியுமா, நாங்கள் தான் அறிவாளி கருவாக இருப்பார்கள், அவர்கள் தான் மறுமையில் அல்லாஹ் நரகத்தில் புறம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவித்தார்கள், என்னன்னு சொன்னா, உலமாக்கள் வாழ்கின்ற பொழுது கிபுர் இல்லாம வாழும் சொன்னாங்களாம். ஒரு முறை ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிட்ட ஒரு நபர் வராரு. அவர் வருகின்ற பொழுதே தெனாவட்டோடு பெருமையோடு வந்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்த ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்களாம், நீ எப்படி நடக்கிற துனியா பெருமையோடு, நீ வந்த விதமும் நஜீஸ்தான், நீ வாழுகின்ற வாழ்க்கை நஜீஸ்தான், நீ சேருகின்ற நஜீஸ்தான் சொன்னாங்களாம். அது என்ன இந்த மூணு விஷயம், வந்தது நஜீஸு, வாழ்றது நஜீஸு, போர் நஜீஸு. கேட்கின்ற சொன்னாங்களாம், நீ வந்து நுத்துஃபால இருந்து வந்த, உயிர் அணுல இருந்து வந்த, அது நஜீஸாக இருக்கின்றது. துனியால வாழுகின்ற பொழுது வயிற்றுல நஜீஸ் இருக்கின்றதா இல்லையா, அதுவே காரணமாக இருக்கின்றது. மூணாவது மொஃபாத்தானு சொன்ன உடல் எல்லாம் நஜீஸா போதா இல்லையா, அதுவும் நஜீஸ்ன்னு சொல்லி காமிச்சாங்கன்னு சொன்னா, நான் துனியால வாழுகின்ற பொழுது 3 ஸ்டேஜ் என்னவா தான் இருக்கிறோம், நம்ம நஜீஸா தான் இருக்கும் சொல்லி காமிச்சு அந்த நபருக்கு பணிவை எடுத்துரைத்தார்கள். இந்த அகம்பாவத்தை, இந்த கிபுரை தடுக்கின்ற ஒன்றுதான் பணிவாக இருக்கின்றது. யாரும் பணிவு இருக்கின்றதோ அல்லாஹ் அவரை உயர்த்துவான். சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, இந்த கிபுர் என்பது இப்லீஸை காஃபிராக்கியது, நல்ல அமல்களை அழித்து விடுகின்றது, சுவனத்தை விட்டு தூரமாக்குகின்றது. இந்த மூன்றும் செய்கின்ற மிகப்பெரிய கொடிய நோய் தான் இந்த கிபுராக இருக்கின்றது. எனவே நாம் இந்த கிபுரை விட்டு பாதுகாப்புறோம் இன்ஷா அல்லாஹ். நாளை நாம் கிபுரை விட்டு தடுக்கின்ற அந்த மருந்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.